யாருக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம். 2 Corinthians chapter 4 verse 17 and 18. மேலும் காணப்படுவது அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கட மகிமையாக உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுவது அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தொடர்ந்து நாம் சில கோட்பாடுகளை இடத்தில் நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். நிறைய அதிகமான கோட்பாடுகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். The biblical way, the principles for success. வெற்றிக்கான கோட்பாடுகளை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட ஒரு பிரின்சிபல்ஸ் ஃபார் சக்சஸை நாம் பார்க்க போறோம். நம் வெற்றிக்கான ஒரு கோட்பாடு சொன்னால் எப்போது சொல்கிறார், காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. கிறிஸ்து வாழ்க்கை என்பது காணப்படுகிற வாழ்க்கையில பார்த்து வாழ்வதல்ல, காணப்படாதவைகளை. அப்போ காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்போ காணப்படுகிறவர்கள் அது எப்படி வேதம் சொல்லுகிறார், ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். இப்போ காணப்படுகிற ஒரு உலகம் அது எங்கிருந்து வந்ததுன்னா காணப்படாத ஒரு உலகத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதெல்லாம் உலகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ, இதையெல்லாம் காணப்படாத ஒரு உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது. அதனால்தான் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை, காணப்படாதவைகள் இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த உலகத்தில் வாழும்படி நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள். உலகத்தில் எது எல்லாம் காணப்படுகிறதோ அதெல்லாம் அநித்தியமானவைகள், டெம்பரரி. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், பர்மனன்ட். அதனால்தான் எதன் அடிப்படையில நாம் வாழ்கிறோம் என்பது கிறிஸ்துவா இருக்கிற நமக்கு மிக முக்கியமா இருக்கிறது. காணப்படுகிறவர்களை அதன் அடிப்படையில வாழக்கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றார், விசுவாசித்து நடவாமல், அதாவது தரிசித்து நடவால் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப நாம் பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இல்லாம காணப்படாதவர்களை நாம் விசுவாசித்து வாழ்கிறதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்போ காணப்படுகிறவர்களை நீங்க நோக்கி வாழ ஆரம்பிக்கும் போது அது உலகத்துல தோல்வியில வாழ முடியும். வெற்றிக்கான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது. நாம் எதையெல்லாம் பார்த்து பார்த்து வாழ்கிறோமோ, என காணப்படுகிறவர்களை அது அநித்தியமானவைகள். காணப்படுகிற வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில வெற்றியா வாழவே முடியாது. ஏனென்றால் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்போ காணப்படாத ஒரு உலகம் அது தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அந்த வார்த்தையில வாழ்வதுதான் காணப்படாத உலகம். அப்போ காணப்படுகிற எல்லாமே காணப்படாத ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட்டது, வந்தது, உருவாக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இங்க காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ பார்க்கிறதை நீங்கள் பார்த்து வாழ்வது கிறிஸ்து வாழ்க்கை அல்ல. நீங்க உங்க கண்களுக்கு முன்பாக எதெல்லாம் நீங்கள் பார்த்து வாழ்கிறீர்களோ, நீங்க இந்த சரீர கண்களை பார்த்து மாம்சத்துல பார்த்து நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது அது உங்க வாழ்க்கையில தோல்விதான் கொண்டு போகும். ஏனென்றால் காணப்படுவது அல்ல, காணப்படாதவர்களை. அப்ப காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது, காணப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, காணப்படாத தேவனுடைய ஆவிக்குரிய உலகம், அது தேவனுடைய வார்த்தையின் உலகம். இந்த தேவனுடைய வார்த்தையின் உலகத்துல நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது காணப்படாத ஒரு உலகத்துல அந்த ஆவிக்குரிய வார்த்தையின் உலகத்துல
உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வார்த்தை தான் காணப்படாத ஒரு உலகத்தில் இருக்கிறது. வார்த்தை தேவனுடைய ஆவியின் உலகத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தைப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது வார்த்தைக்குள்ள அந்த ஆவிக்குரிய உலகம், வார்த்தை உலகத்துல நீங்கள நானும் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமா இருக்கும். அந்த வாழ்க்கை தான் ஜெயமா இருக்கும். அந்த வாழ்க்கை தான் நாம் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். காணப்படுகிற அவைகளை நாம் பார்த்து வாழ ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தோல்வி தான் போகும். அதான் இங்க பவுல் சொல்றார், காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகள். அப்ப காணப்படாதவைகள் ஒன்று இருக்கிறது. இந்த காணப்படாத உலகம் அது கர்த்தருடைய வார்த்தை உலகம். அந்த வார்த்தைக்குள்ள நீங்க நானும் வாழும்போதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொன்னால், ஒரு கோட்பாடு, வெற்றிக்கான கோட்பாடு என்னன்னு சொன்னால், காணப்படுகிறது அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்க வேண்டும். இப்போ காணப்படுகிறவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாழ்க்கை கஷ்டம், வியாதி காணப்படுகிறது, போராட்டம், தோல்விகள் காணப்படுகிறது, வறுமைகள், இல்லாமைகள் காணப்படுகிறது. நாம் பார்க்கிற வாழ்க்கை கடன், ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கை, ஜெயம் இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்படாத வாழ்க்கை, எல்லாவற்றிலும் குறைவின் வாழ்க்கை, எல்லாவற்றிலும் வெறுமையின் வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறாமல் இருக்கிற இந்த வாழ்க்கை இதுதான் காணப்படுகிறது. ஆனால் காணப்படுகிறதை இதை நீங்க பார்த்து வாழ ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், இன்னும் தோல்வியில் தான் வாழ முடியும், இன்னும் வியாதியில் தான் வாழ முடியும், இன்னும் கஷ்டத்தில் தான் வாழ முடியும், இன்னும் போராட்டத்தில் தான் வாழ முடியும். அதெல்லாம் காணப்படுகிற அல்ல காணப்படாதவைகள். அப்போ இந்த காணப்படுகிற எல்லாம் மாறணும்னு சொன்னால் காணப்படாத ஒரு உலகத்திலிருந்து வாழ வேண்டும். அந்த காணப்படாத உலகம் தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நீங்க பார்க்கிற உலகத்துல, நீங்க தரிசிக்கிற இந்த உலகத்துல வியாதி இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, கடன்கள் இருக்கிறது, வறுமைகள் இருக்கிறது, தரித்திரங்கள் இருக்கிறது, குடும்பத்துல சமாதானற்ற வாழ்க்கை, சந்தோஷற்ற மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, இது காணப்படுகிறது உலகத்தில். இதை நீங்கள் பார்த்து வாழும் போது இதிலிருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. எனக்கு இந்த காணப்படாத ஒரு உலகம் ஒன்று இருக்கிறதோ, அந்த காணப்படாத உலகத்துல நாம் வாழ ஆரம்பிக்கும் போது இந்த காணப்படுகிற எல்லாம் இது நம்மை விட்டு விலக போக ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் வெளியே வர முடியும். அப்ப காணப்படுகிற இந்த வியாதி, இந்த தோல்வி, இந்த வறுமை, இந்த சாபம், இந்த பாவம், இந்த பற்றாக்குறை, வறுமை, தரித்திரத்தின் வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் வெளியே வர வேண்டும் சொன்னால் வேதம் சொல்கிறது, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அப்ப எல்லா உபத்திரவங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா வறுமைகள், எல்லா சாபங்கள், எல்லா பாவத்திலிருந்து நீங்கள் நாம் வெளியே வர வேண்டும் சொன்னால் காணப்படுகிற அல்ல காணப்படாதவர்கள் நோக்கி இருக்க வேண்டும். இந்த காணப்படாதவைகள் எங்கே சொன்னால் அதுதான் தேவனுடைய வார்த்தை என்ற உலகம். இந்த ஆவிக்குரிய உலகம் தான் தேவ வார்த்தையில சொல்லப்படுகிறது. காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள். இன்னைக்கு பார்க்கிற காணப்படுகிற எல்லாம் அனித்தியமானவைகள். ஏன்னா இன்னைக்கு காணப்படுகிற வியாதி நாளைக்கு மாறக்கூடியது. இன்னைக்கு பார்க்கிற இந்த வறுமை நாளைக்கு மாறக்கூடியது. இன்னைக்கு பார்க்கிற இந்த தோல்வி நாளைக்கு மாறக்கூடியது. இன்னைக்கு பார்க்கிற குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு பார்க்கிற பைனான்சியல் ப்ராப்ளம், இன்னைக்கு பார்க்கிற குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு பார்க்கிற இந்த உறவின் பிரச்சனை, இன்னைக்கு பார்க்கிற அத்தனை சாபங்கள், வறுமைகள் நாளைக்கு மாறக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் அனித்தியமானவைகள். ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ காணப்படாத அந்த ஒன்றுதான் நித்தியமா இருக்கிறது. வியாதி காணப்படுகிறது, சுகம் காணப்படாத உலகத்தில் இருக்கிறது, வறுமை காணப்படுகிறது, ஐஸ்வர்யம் காணப்படாத உலகத்தில் இருக்கிறது, பாவம் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிறது, பரிசுத்தம், நீதி காணப்படாத உலகத்தில் இருக்கிறது, நம்முடைய தரித்திரங்கள் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் செழிப்பாய் வாழ்வது காணப்படாத உலகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு காண்கிற உலகம் வறுமையும் போராட்டமும் தரித்திரமும் கடனும் பிரச்சனை வாங்குகிற உலகம், இது எல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் அனித்தியமானவைகள். ஆனால் காணப்படாத ஒரு உலகம், அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வார்த்தையில வாழும்போது
போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பார்க்கிறதை பார்த்து நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க காண்கிறதை, எதெல்லாம் நீங்க பார்க்கிறதை, காணப்படுகிறதை நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது, நீங்க வெற்றியான வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா நீங்க காண்கிறதை, பார்க்கிறதை, அதை பார்த்து பார்த்து வாழ ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை அதிலே போகும். அந்த வாழ்க்கைக்குள்ளால மேல வர முடியாது, அதிலிருந்து நீங்க மீண்டு வர முடியாது, அதிலிருந்து நீங்க ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு காணப்படுகிறது அல்ல, இன்னைக்கு காணப்படுகிற வியாதியா இருக்கலாம், காணப்படுகிற கடனா இருக்கலாம், இன்னைக்கு காணப்படுகிற போராட்டமா இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு காணப்படுகிற தரித்திரங்களா இருக்கலாம், இன்னைக்கு காணப்படுகிற தோல்விகளா இருக்கலாம், இன்னைக்கு காணப்படுகிற உறவின் பிரச்சனைகள் எதுவா இருக்கலாம். ஆனா இதை மாற்ற வேண்டும் சொன்னால், இதிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், இதிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் சொன்னால், காணப்படாத ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது, காணப்படாத ஒன்று இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற உலகம். இந்த வார்த்தையில, இந்த காணப்படாத இருக்கிற வார்த்தையில வாழ ஆரம்பிக்கும் போதுதான் காணப்படுகிறதெல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அதனால நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகள், நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ அதன்படி வாழ ஆரம்பிக்க கூடாது. எதெல்லாம் நமக்கு இருக்கிறதோ அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்க கூடாது. எதெல்லாம் நாம் பார்த்து வாழ்கிறீர்களோ தோல்விதான் வாழ ஆரம்பிப்பீர்கள். என்னைக்கு காணப்படாத என் வெற்றி, என் ஜெயம், என்னுடைய உயர்வு, என்னுடைய பெருக்கம், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய செழிப்பு, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நல்ல வாழ்க்கை, என்னுடைய உயர்தகமான வாழ்க்கை, என்னுடைய ஜெயமான ஒரு வாழ்க்கை எங்க இருக்குன்னு சொன்னால், காணப்படாத ஒரு உலகம் அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தையில நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது எதையெல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ, எதெல்லாம் இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு போராட்ட பிரச்சனை இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு தோல்வியா காணப்படுகிறதோ, அதை பார்த்து வாழ ஆரம்பிக்காதீங்க. அதை மாறணும்னு சொன்னால், அதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி, அதை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை ஆவிக்குரிய உலகத்துல அது தேவ வார்த்தையில் இருக்கிறது. அதை பார்க்கும் போது, அதாவது வார்த்தை பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை நீங்கள் பார்க்கும் போது அது உங்களுக்கு வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி நான் மேல வர வேண்டும், எப்படி நான் உயர்ந்து இருக்க வேண்டும், எப்படி நான் பெருக வேண்டும், எப்படி நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி நான் முற்றிலும் ஜெயமுள்ளவனாக இருக்க முடியும், எப்படி எல்லாம் சூழ்ந்து நிற்கிற எல்லா இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், வறுமைகள், எல்லாமைகள், தரித்திரங்கள் நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எல்லா உபத்திரவங்கள், எல்லா வியாதிகள், எல்லா போராட்டங்கள், எல்லா வறுமைகள், எல்லா தரித்திரங்கள் நம்மை விட்டு, உங்களை விட்டு இப்பொழுது அது அடியோடு அகன்று போகிறது. இன்றைக்கு எந்த அளவுக்கு நீங்க காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறீர்களோ, காணப்படாதவர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதனால்தான் நீங்க பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வந்தால் அங்க ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் தேவனை குறித்து ஒரு நல்ல வெளிப்பாடுகளை சொல்கிறார்கள். இங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தேவனை குறித்து ஒரு நல்ல அறிவு ஆபிரகாம் உண்டாயிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் chapter 4 verse 17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக. பாருங்க, ஆபிரகாம் இந்த தேவனை எப்படி அறிந்தேன்னு சொன்னால், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர், இல்லைன்னு சொல்லல, ஆனா இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற நம்முடைய தேவன். ஆனால் காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர், நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர், நீங்கள் நான் சேவிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் சொன்னால், அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறார். அப்போ இல்லாதவைகள் எங்க இருக்கிறது போல இருக்கிறது சொன்னா, எல்லாமே வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையின் ஒரு உலகத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அப்போ இருக்கிற இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற என் தேவன். இல்லைன்னு சொன்னால் அது நாம் பார்க்கிற விதத்தில் இல்லை, நாம் பார்க்கிற ரீதியில் அது இல்லை. ஆனால் காணப்படாதவைகள், ஆனால் இதெல்லாம் இருக்கிறது என்னன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையில வைத்து
நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். தேவன் எப்படி அழைக்கிறார், எப்படி காரியங்களை பார்க்கிறார், தேவன் எப்படி இதெல்லாம் காண்கிறார் என்று சொன்னால், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவரா. எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்க இருக்கிறது? வார்த்தை என்ற உலகத்தில் இருக்கிறது. தேவ வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. அதனால் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற என் தேவன். இந்த பிரின்சிபல்ஸ் நீங்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கோட்பாடை நீங்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் எதுவும் இல்லைன்னு சொல்லல, உங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லல. இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். எந்த பிரச்சனை இருக்கலாம், எந்த போராட்டமா இருக்கலாம், எந்த குறைகளா இருக்கலாம், எந்த தேவைகளா இருக்கலாம், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறோமா. ஆபிரகாம் தேவனை நன்றாக அறிந்திருந்தார். என் தேவன் யார்? இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கக்கூடியவர். அதுதான் ஆபிரகாம் கற்றுக்கொண்டிருந்தார். விசுவாசத்துல அவன் அதுதான் கற்று தேர்ந்திருந்தான். என் தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற அப்படின்னா, இப்ப எனக்கு இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளையா இருக்கிறது போல தன்னை அழைத்தான். அநேக சாதிகளுக்கு அவனை தகப்பனாக ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனா தன்னை எப்படி கூப்பிட்டார்? ஆபிரகாம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஆபிரகாமுடைய அர்த்தமே அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்பாவுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும்போது அவனை பிள்ளையாய் இருக்கிறதை போல அவன் தகப்பனாய் தன்னை அழைத்தான். தேவன் அப்படி மாற்றினார். தேவன் தன்னை அவனை அப்படி அழைக்க அவன் பேரை மாற்றினார். ஆபிரகாம் அப்படின்னா நான் ஜாதிகளுக்கு தகப்பன், ஐ அம் ஃபாதர் அப்படின்னு. அப்போ இல்லாத ஒரு காரியத்தை தேவன் எப்படி இருக்கிறதோ இருக்கிறாரோ அதே போல நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லல, எல்லாமே இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லல, எல்லாமே இருக்கிறது. ஆனா எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிறது. காணப்படுகிற இந்த வெளியே காணப்படுகிற இந்த வியாதி, தோல்வி, வறுமை, சாபம், தரித்திரம், ஆனா காணப்படாத உலகத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வெற்றி, நம்முடைய சுகம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய செழிப்பு, நம்முடைய நல்வாழ்க்கை, நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை, நம்முடைய பெருக்கத்தின் வாழ்க்கை, இந்த காணப்படாதவைகள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற என் தேவன். உங்களுடைய தேவன் அப்படிதான் இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படி இருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறவர். இன்றைக்கு எது எனக்குள்ள உங்களுக்குள் இல்லையோ அது எல்லாம் இல்லாத இடத்துல இல்லை, அது எல்லாம் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ, எது தேவையோ அது எல்லாம் வார்த்தையின் உலகத்தில் இருக்கிறது. வார்த்தையின் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. அங்கே நம்முடைய சுகம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே வெற்றி இருக்கிறது. வார்த்தைக்குள்ள உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள உங்களுடைய நல்வாழ்வு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள் உங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை இருக்கிறது. வார்த்தைக்குள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கிற நல் வாழ்க்கை இருக்கிறது. நல்ல ஒரு அற்புதமான உயர்தரமான வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அதனால இல்லாதவர்களை இருக்கிறது போல. அப்ப இந்த உலகமே எதுவுமே இல்லைன்னு சொல்லல, எல்லாமே இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அப்ப இல்லாதவர்கள் இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் என்றால் நீங்கள் நான் அப்படிதான் அழைக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று இல்லை, எல்லாமே இருக்கிறது. இப்போ இல்லாத வெற்றி, இல்லாத சுகம், இல்லாத உயர்வு, இல்லாத ஜெயம், இல்லாத வளர்ச்சி, இல்லாத பெருக்கம், என் வாழ்க்கையில இல்லாத அர்த்தம் இருக்கிறதை போல இதெல்லாம் நான் அழைக்க வேண்டும். இதெல்லாம் நான் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் எப்படி செயல்படுறார் என்றால் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர். இன்னைக்கு எதுவும் இல்லை வாழ்க்கையில அதெல்லாம் இருக்கிறதை போல அழைக்க கற்றுக்கொள்வோம். இது ஒரு கோட்பாடு. இது தேவன் கொடுத்த ஒரு பிரின்சிபல்ஸ். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் விசுவாச வாழ்க்கை, இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ காணப்படுகிறதை நீங்க பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள நான் அழைக்கப்படவில்லை. எதெல்லாம் காணப்படாத இருக்கிறதோ, எதெல்லாம் இல்லாதவர்களா இருக்கிறதோ அது இருக்கிறது போல அழைக்கிற தேவன்
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அதே தேவை. என் வாழ்க்கையில காணப்படுகிற அல்ல, காணப்படாதவரை நோக்கி இருக்கிற எனக்கு பார்க்கிற உலகம், பார்க்கிற தோல்வி, பார்க்கிற பிரச்சனை, பார்க்கிற ஒவ்வொன்றும் இது என்னுடையது கிடையாது, எனக்குரியது கிடையாது. காணப்படாத உலகத்தில் என் நல்வாழ்வு, என் வெற்றி வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, என் நிறைவின் வாழ்க்கை, என் சம்பளத்தின் வாழ்க்கை, என் ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய மேன்மையான வாழ்க்கை, கனமான வாழ்க்கை, அனைவருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை, என் கை வாரி இருக்கிற ஒரு வாழ்க்கை, அநேக தேசங்களுக்கு நான் கடன் கொடுக்கிற வாழ்க்கை, இப்படி இந்த காணப்படாத தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்க வாசிக்கும் போது, அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படி என்றால் அவன் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான். அதனால இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தை பொறுப்படைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவ வார்த்தைக்குள்ள என்ன ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால், இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைத்தார். அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் வானத்தை பூமியும் படைக்கிறார். 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கியும் வெறுமையும் இருள் இருக்கும் போது அப்போ இது இருக்கிறது, இது காணப்படுகிறது. இப்ப வெறுமையும் இருளும் ஒழுங்கின்மையும் காணப்படுகிறது. ஆனால் இதை போக்க இல்லாததை ஒன்றை அழைக்கிறார், இருக்கிறதை மாற்ற வேண்டும் சொன்னார். இல்லாததை ஒன்று அழைக்க வேண்டும். அதான் ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார். let be the light அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் போக்க வேண்டும் சொன்னார். இது இருக்கிறதை போக்க இல்லாத ஒன்றை பேசினார், இல்லாத ஒன்றை கொண்டு வந்தார். அது இல்லைன்னு சொல்லல, ஆனா இருந்தது. எப்போது அவர் வார்த்தை எடுத்து பேசினாரோ, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று பேசினாரோ, அந்த வெளிச்சம் உண்டான உடனே இருந்த வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் அங்க மாறிவிட்டது. அது அந்த இடம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா இருக்கிறதை மாற்ற வேண்டும் சொன்னார். இல்லாதவர்களை எடுத்து பேச வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாற்ற வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற வியாதியை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற வறுமையை, தரித்திரத்தை, தோல்வியும் எல்லாமே கடனும் பிரச்சனையும் போராட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறதை இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத அந்த சுகத்தை நீங்கள் கூப்பிட வேண்டும், இல்லாத ஜனத்தை நீங்கள் பேச வேண்டும், இல்லாத வெற்றியை நீங்கள் பேச வேண்டும், இல்லாத ஒரு உயர்வை பேச வேண்டும், இல்லாத ஒரு பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எடுத்து நீங்கள் நான் பேச வேண்டும். அதுதான் காணப்படுகிறது அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு தேவன் யார் என்றால் இல்லாதவர்கள் இருக்கிறதை போல அழைக்கிறது. இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த பிரின்சிபல்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த கோட்பாடை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறேன் தேவன். இன்னைக்கு என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் பிரச்சனையோ, எதெல்லாம் போராட்டமோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மை கீழ்ப்படுத்தி நம்மை டிப்ரெஷன் கஷ்டத்துக்குள்ள போகிறதோ அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இல்லாதவர்களை இருக்கிறதை போல நாம் அழைக்க வேண்டும், நாம் பேச வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத சுகம் அழைக்க வேண்டும். சுகம் இல்லை என்று இல்லை, சுகம் இருக்கிறது. வெற்றி இல்லை என்று சொல்ல, வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, பெருக்கம் இருக்கிறது, செல்வம், ஐஸ்வர்யமும், ஆசீர்வாதம், வாழ்க்கை நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் காணப்படாத ஆவிக்குரிய உலகம், வார்த்தையின் உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் இதை எடுத்து பேசும்போது, இதை எடுத்து நீங்கள் அழைக்கும் போது, நான் சொல்கிறேன், காணப்படுவதல்ல காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான பத்திரம். இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் எது இல்லையோ அது இல்லாததை இருக்கிறது போல அழைக்க வேண்டும், இல்லாததை இருக்கிறது போல கூப்பிட வேண்டும். ஏன்னா எல்லாமே இருக்கிறது. எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது, வார்த்தையின் வடிவத்தில் இருக்கிறது. வெளிச்சம் எங்க இருக்கிறது? வெளிச்சம் உண்டாக கடவுள் பேசினார், சொன்னார், வெளிச்சம் வந்தது. இருளை போக்க வேண்டும் என்றால் வெளிச்சத்தை பேச வேண்டும், வியாதியை போக்க வேண்டும் என்றால் சுகத்தை பேச வேண்டும், வறுமை போக்க வேண்டும் என்றால் ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும்,
சாபத்தை போக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்தை பேச வேண்டும். இல்லாமலே போக்க வேண்டும் என்றால் நிறைவை பேச வேண்டும். பாவத்தை போக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தை நீதியை பேச வேண்டும். வாழ்க்கையில எதெல்லாம் போராட்ட கஷ்டம் இருக்கிறோ அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இல்லாதவர்களை இருக்கிறதை போல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அழைத்து வெற்றி பெற ஜெயத்தை பெற நாம் பேச வேண்டும். அதனால் ஆபிரகாம் இது நன்றாய் கற்று தெரிந்து வைத்திருந்தார். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் காணப்படுகிற அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு நான் சொல்கிறேன், நீங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்கிறீங்களோ எதெல்லாம் காணப்படுகிறதோ அதன் பேஸ்ட் அதுல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இன்னும் வறுமையிலும் இன்னும் கஷ்டத்திலும் இன்னும் தோல்வியிலும் இன்னும் பிரச்சனை தான் போவீர்கள். காணப்படுகிறது அல்ல காணப்படாதவைகள். உங்க வாழ்க்கையில காணப்படாதவைகள் தேவனுடைய வார்த்தைகள் காணப்படுவதை மாற்ற வேண்டும் என்றால் காணப்படாத உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டும். அதுக்கு விரோதமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்க பிரச்சனைக்கு விரோதமாக இதெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அதுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய வெற்றியும் ஜெயத்தை நாம் பார்ப்போம். வெற்றிக்கான கோட்பாடு என்ன? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அந்த பிரமாணத்தை அந்த ஒரு கோட்பாடை நீங்கள் நானும் பயன்படுத்த வேண்டும். என் வாழ்க்கை எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிறது போல நான் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காணப்படுவதை அல்ல காணப்படாதவர்களை நோக்க வேண்டும். தரிசித்து நடுவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படி என்றால் இந்த இன்றைக்கு காணப்படுகிற அத்தனையும் நான் மாற்ற முடியும். என்னால் மாற்ற அமைக்க முடியும். என்னால் அதை சீரமைக்க முடியும். இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை காணப்படாத தேவனுடைய வார்த்தை இருக்குது. இன்னைக்கு அந்த வார்த்தை எடுத்து நான் பேசும்போது இந்த வார்த்தை எடுத்து நான் பிரசங்கம் இந்த வார்த்தை நான் கேட்கும்போது இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இந்த காணப்படாத என் வெற்றி என் ஜெயம் என் சுகம் என் ஆரோக்கியம் என் நல்வாழ்வு என்னுடைய செல்வம் ஐஸ்வர்யம் என் ஆசீர்வாதம் என்னுடைய வெற்றி ஜெயம் என் உயர்வு என் பெருக்க எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தை எடுத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கை உண்டாகிறது. அப்ப இல்லாதவர்களை இருக்கிறது போல நான் நீங்களும் பேச ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், கிறிஸ்து வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த சமுதாயத்துல கிறிஸ்து தேவ பிள்ளைகளுக்கு நாம் ஒரு அற்புதமான ஜெயமுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒரு நிறைவு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு சம்பளத்தின் வாழ்க்கை வாழ முடியும். தேசத்திற்கு சமுதாயத்திற்கு தேவன் அறியாத இந்த ஜனங்களுக்கு நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு பெரிய பிளஸிங்காக ஒரு பெரிய உயர் ரகமான வாழ்க்கை நீங்கள் நான் வாழ முடியும். அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எண்ணம் நோக்கமாக இருக்கிறது. அதனால நீங்கள் நானும் இந்த ஒரு கோட்பாடு வெற்றிக்கான கோட்பாடு என்று சொன்னால் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்க வேண்டும். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காணப்படுவதில் அல்ல காணப்படாதவர்களை நாம் பேசுவோம். காணப்படாத வார்த்தை இருக்கிற அந்த உலகத்துல வார்த்தை எடுத்து பேச வைக்கும் போது வார்த்தை எனக்காக சகலத்தில் செய்து முடிக்கும், உங்களுக்காக செய்து முடிக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் வார்த்தை கொண்டு சகலத்தில் மேற்கொண்டார்கள். என் வாழ்க்கை தோல்விக்கு காரணம் என்ன சொன்னா இந்த வார்த்தை என் வாழ்க்கையில மேற்கொள்ளவில்லை. உங்க தோல்விக்கு காரணம் உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை இன்னும் மேற்கொள்ளவில்லை. வார்த்தை சகலத்தையும் சமூகத்தையும் உண்டாக்கினது. வார்த்தை தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியது மேற்கொள்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளதான் உனக்கும் எனக்கு வேண்டிய அத்தனையும் இருக்கிறது. இது எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைக்குள்ள கவனம் செலுத்தும் போது நான் சொல்கிறேன், நாம் உலகத்துல யாரும் வாழ முடியாத ஒரு அற்புதமான நிறைவின் பரிபூர்ணமான வாழ்க்கை அநேக தேசங்களுக்கு நாம் மாதிரியாக எக்ஸாம்பிளாக ஆசீர்வாதமான ஒரு பெரிய வெற்றிகரமான கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் தேவ ராஜ்யத்திற்காக நாம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு இந்த கோட்பாடை அறிந்திருக்க வேண்டும். வெற்றிக்கான கோட்பாடு இதுதான். வெற்றிக்கான ரகசியமும் இதுதான். இது யாரையும் அறிய காணப்படுவது அல்ல காணப்படாதது நோக்கி இருக்கிற நமக்கு எல்லா உபத்திரவங்கள் நீங்க வேண்டும். இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்க
நீங்கள் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை கற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும்.